கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என் கலக்கம் யாரால் மாற்ற முடியும்? என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லையே. நான் சோர்ந்து போய் ஒரு ஓரமாய் ஒதுங்கி இருக்கிறேனே. நான் வியாகுலத்தோடு வேதனையோடு என் இருதயம் துவண்டு போய் காணப்பட்டு கிடக்கிறதே. அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். ஆனாலும் என்னுடைய இருதயம் பலப்படாமல் துவண்டு போய் கிடக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கத்தோடு வருத்தத்தோடு பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? இந்த காரியம் ஏன் தோற்று போய் கொண்டிருக்கிறது? இந்த காரியத்தில் ஏன் ஜெயம் எடுக்க முடியவில்லை? என் பிள்ளையின் காரியம் தோற்று போனது போல் இருக்கிறதே. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வசதி இல்லை, நான் என்ன செய்வேன்? ஏழ்மையாய் இருந்து கொண்டிருக்கிறேனே, பொருளாதாரத்துக்கு வசதி இல்லையே, வியாதி என்னும் நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே, இதனால் என்னுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறதே. வியாதி எப்பொழுதும் மாறும், என் திருமண காரியம் தடைப்பட்டு காணப்படுகிறதே, அதனால் என் இருதயம் கலங்கி நிற்கிறதே. எப்பொழுது என்னுடைய திருமண காரியம் ஜெயமாய் மாறும்? என்னுடைய விசா கிடைக்காமல் நான் தோற்று போனது போல் என்னுடைய காரியம் ஜெயம் பெறாதபடிக்கு அநேக முறை அப்ளை செய்தும் விசா என் கரத்தில் வந்து சேராமல் தடைபட்டு போனதினால் நான் துவண்டு போய் காணப்பட்டு கிடக்கிறேனே என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ கரம் வைக்கப்படும். அதனால் உங்கள் இருதயம் கலக்கப்பட வேண்டாம். உங்களை கலங்கடிக்க நினைக்கக்கூடிய சத்ருவானவன் அழிக்கப்படுவான் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.